கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் பூமியிலே உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இறைவன் தனது ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பது ஒரு காரணத்தோடு இருக்கிறது. எப்போதும் வாக்குறுதி கீழ்ப்படிதலின் அடிப்படையில் செயல்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டளைகளின்படி நடத்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்றைய வசனம் விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கும் முக்கிய வழியை வெளிப்படுத்துகிறது. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்கு வழிகாட்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். என்னென்ன ஆசீர்வாதம்? கட்டளைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது தான். செவி கொடுக்காமல் இருந்துக்கிட்டு நான் தேவனே தேவனே சொல்லி நான் 3 வேளையும் ப்ரேயர் பண்ணனே, பைபிள் படித்தனே, உமக்கு நேரத்தை கொடுத்தனே, உமக்கு 10ல் 1 கொடுத்தனே, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கும் போது தான் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் தருவேன்னு சொல்கிறாரு. பட்டணத்துலேயும் ஆசீர்வாதம், வெளியிலேயும் ஆசீர்வாதம், கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தைகளின் பெருக்கம், மிருக ஜீவன்களின் பெருக்கம், மாப்பிசைகிற தொட்டி கூட, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருகள் முறியடிக்கப்படுவாங்க. இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் எப்போ தருவேன்னு சொல்கிறாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. அந்த வார்த்தையை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். தேவன் செவி கொடுத்தால் தான் கீழே வருகிற ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அது நம்மேல் வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது ஆசீர்வாதம் நம்ம தேடி வருதுங்க. நம்ம அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்மை அடையும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை தேவனுக்காக அர்ப்பணிக்க தயார் செய்து என்ன செய்கிறாரு? மலை மேலே பலி கொடுக்க போகிறார். கடைசி வரைக்கும் அவனும் கேட்கல. அவரும் அவ்வளோ நாள் பிள்ளை இருந்து கொடுத்த குழந்தைய கூட தேவனுக்காக அவர் பலி கொடுக்க துணிகிறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிறாரு. இன்னைக்கு நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? 100 வயசில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை போய் இவருக்கு கொடுக்கணுமா, வேறு வேலையில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? போவோம். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சொந்த குமாரனையே என்ன செஞ்சார்? பலி கொடுக்க துணிந்தார். அதனால் அவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆசீர்வாதம் அவரை தேடி வந்துச்சு. அவர் ஆசீர்வாதத்தை தேடி போகவே இல்லை. உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணார்? வானத்து நட்சத்திரங்களை நம்ம இன்னைக்கு என்ன கூடுமானால் என்ன கூடுமா? எத்தனை அறிஞர்களாலும் என்ன முடியுமா? கடற்கரை மணலை நம்மளால் என்ன முடியுமா? அந்த அளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆபிரகாமை தேவன் என்ன செஞ்சார்? மேன்மையாக்கினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளை விசுவாசிக்கும் ஜனங்களை என்ன செய்தான்? உயர்த்துகிறது. தேவனுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கும் போது விசுவாசிக்கிற நம்ம என்ன செய்கிறது? உயர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கூட யோசுவாவின் புஸ்தகம் 1:8 நம்ம பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக தேவன் கொடுத்த 10 கட்டளைங்க. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ என்ன செய்யணும்? கவனமாக இரு. என்ன சொன்னாரோ அதை செய்கிறதுக்கு நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறத கூட நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருக்கணும். அப்பொழுது உன் வழியை என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி யோசுவா தன் புஸ்தகத்தில் எழுதுறத கூட நம்ம பார்க்கிறோம். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு அதில் எழுதப்பட்டுள்ளதை செய்வதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய வழிகள் செழிப்பாகும். நல்லவனாக நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழ முடியும். தேவனுடைய வார்த்தை பின்பற்றுவது நம்ம வெற்றியிலேயே என்ன செய்கிறது? நடத்துகிறது என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 3வது நீதியுள்ள வாழ்க்கை. மக்கள் முன்னே நமக்கு எப்படி இருக்கும்? கௌரவத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி கூட நமக்கு பார்க்கிறோம்.
ஆமாம், நம்மளுடைய நீதியுள்ள வாழ்க்கை இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாய் நம்ம கௌரவத்தோடு வாழ்கிறதுக்கு, நம்ம மரியாதையோடு வாழ்கிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கலாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறோமா? வெளிச்சமாக இருக்கிறோமா? இருட்டில் ஒரு சின்ன ஒளி தெரிஞ்சால் எவ்வளவு அது பிரகாசமாக அந்த இடத்த எப்படி பிரகாசிப்பிக்க வைக்கும். அதுபோல் நம்மளும் இந்த உலகத்தில் நம்ம பிரகாசமாக இருப்போம்னு சொல்லி கூட தேவன் சொல்கிறத கூட நம்ம பார்க்குறோம். மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணம் மறைந்து போகுமா? மறையவே மறையாது. மலை கீழே, மலை அடிவாரத்தில் இருக்கிற பட்டணம் வேணால் மறைந்து போகும், யாரு கண்ணுக்கும் தெரிய போவதில்லை. ஆனால் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து போகாது அப்படின்னு சொல்லி கூட தேவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். விளக்கை கொளுத்தி அதை மூடி வச்சு பிரயோஜனம் என்ன? அதை கொளுத்தாமல் இருக்கிறதே நல்லது. அது வெளிச்சம் நமக்கு மூடி வச்சா அதில் வெளிச்சம் வருமா? வரவே வராது. அதே விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேலே வச்சாதான் அது என்ன செய்யும்? வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் தேவனுடைய நியாயங்களின்படி நடக்கும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளின் நடக்கும்போது அநேகருக்கு நம்ம பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கூட தேவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நம்மளை மகிமைப்படுத்த மாட்டாங்க. நமக்குள்ளே இருக்கிற தேவனை, நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை அவங்க என்ன செய்கிறாங்க? மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக நம்ம பிரகாசிக்கணும். நம்ம சாட்சியாக ஜீவிக்கணும். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளா அவருடைய கட்டளைகளின்படி நடந்து, அவருடைய கற்பனைகளின்படி நடந்து தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ஜீவிக்கிறோம், சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி கூட தேவன் விரும்புகிறத கூட நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன கிராமத்தில் 2 விவசாயிகள் இருக்கிறாங்க. ஒருவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். காலையிலே வேலையிலே அவர் என்ன செய்கிறாரு? எழும்பி நேராக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி தான் பண்ணை வேலையை என்ன செய்கிறாரு? தொடங்குகிறார். மற்றவர் அதை பின்பற்ற முடியாமல் சுயமாக முயற்சிக்கிறார். காலப்போக்கில் அந்த முதல் விவசாயியின் நிலம் பல காரியத்தில் செழிப்பாக இருக்கிறது. மக்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உன் நிலம் மட்டும் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் கடவுளின் வார்த்தைக்கு என்ன செய்கிறேன்? செவி கொடுத்து அவர் கையில் ஒவ்வொரு நாளும் என் உழைப்பை ஒப்படைக்கிறேன். அப்போ தேவனுடையத்துலேருந்து எனக்கு என்ன செய்யுது? ஆசீர்வாதம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது, அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கும்போது, அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கு பயந்து நடக்கும்போது தேவனர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சட்டத்திற்கு செவி கொடுத்தால் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 28:1 என்ன சொல்கிறது? நம்ம எதற்காக நினைவூட்டுகிறது? நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப எவ்வளோ கவனமாக ரோட்டில் போவோம், அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், வெறும் ஐயர் மெசேஜ் கொடுக்குறாரே அதை கேட்கணும்னு இல்லை, அதன்படி நடக்கணும். அவருக்காக அவர் முன்னாடி நம்ம நல்லவேன்னு சொல்லி காமிக்கிறது இல்லை, நம்ம அதன்படி செயல்படுத்தணும். அதை கேட்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அதை நம்ம பெருக பண்ணணும். நம்ம நிலத்தில் ஒளி மங்காதபடிக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தருகிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் பொழுது தேவன் நம்மை செழிப்பை கட்டளையிடுகிறார். நீதியான வாழ்க்கை நம்மை மனுஷர்கள் முன்பாக மேன்மையடைய வைக்கிறது. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கான கிருபையை எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு நீர் தந்து கொண்டிருக்கிற தயவிற்காக, கிருபைக்காக நன்றி அப்பா.
அவர்களுடைய வாழ்வு உமது நியாயத்தின்படி நடத்தப்பட்டு உம்முடைய கட்டளைகளின்படி நடத்தப்பட்டு ஆசீர்வாதம் அவர்களை தேடி சேரும்படி செய்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள், தொழில்கள், ஆரோக்கியம் அனைத்திலும் அவர்களை மேன்மையாக நிறுத்தி உலகத்திற்கு சாட்சியாக்கும் அவர்களுடைய வாழ்வு மூலம் உமது நாமம் மகிமைப்படுத்தப்படுகிற தயவிற்காக கிருபைக்காக நன்றி அப்பா. ஆமாப்பா, நாங்கள் அனைவரும் உம்முடைய கட்டளைகளின்படி நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரை. தனித்து செல்ல முடியாதப்பா இந்த உலகத்தில். உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் சாமி. கர்த்தர் எங்களை மேன்மையாக வைத்து வழிநடத்துகிற தயவிற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.